வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னென்னா லைஃப் அப்டேட் இந்த இதுலலாம் போடுவாங்கல்ல, யூடியூப்லலாம் போடுவாங்க. ஐயோ ஆமாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு இது. என்னடா டாபிக் கிடைக்கலன்னா இஷ்டத்துக்கு வந்து பேச வந்துடுறீங்க அப்படின்றாங்க. ஐயோ ஆமாம், இந்த விஜய் சித்து விளாக்ஸில் அதை கிண்டல் பண்ணியிருப்பாங்க, கப்பல் விளாக் போடுறேன்னு சொல்லிட்டு. ஐயோ அந்த நிலைமை தான் ஆயிடுச்சு. இல்லை, கொஞ்ச நாளாகவே சரியாக பாட்காஸ்ட் வரல. இனிமேலும் தொடர்ந்து வருமானது தெரிலன்னா சொல்லிட்டு இருந்தோம்ல. ஸோ அது ரீசன் எங்களுக்கு பேபி பிறந்திருக்காங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த மந்த்து தான் பிறந்திருக்காங்க, மார்ச்சில் தான் பிறந்திருக்காங்க. ஸோ அதான் ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு பேசினாலே மூச்சு வாங்கிட்டே இருந்தது. அதனால கொஞ்சம் பாட்காஸ்ட்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் இப்போ தான் அவங்க பிறந்து ஒரு 10 days தான் ஆகுது. சரி, ஓகே, ஒரு பாட்காஸ்ட்டாகவே அந்த அப்டேட்டையும் சொல்லிடலாம் அப்படின்றது தான் இந்த எபிசோட். ஆமாம், அந்த நிலமெல்லாம் ரத்தம்லாம் எபிசோட் பேசும்போது ஒரு 5 நிமிஷம் மூச்சு வாங்கிட்டு இருப்பா. நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. அரை மணி நேரம் பேசுறதுக்கு இவ்வளோ மூச்சாமா? ஆமாம், ரொம்ப மூச்சு வாங்கிட்டே இருந்தது. ஸோ தொடர்ந்து பேச முடியல. நான் வேற பாட்காஸ்ட் பேசினா ஒரு நிதானமே இல்லாமல், அதுவும் அந்த புக்கெல்லாம் பேசினேன்னா வெள்ளம் போல அப்படி பேசவில்லை. புக்கை பற்றிலாம் பேசினேன்னா என் மைண்டில் இருக்க எல்லாத்தையும் சொல்லுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பேன். அதனால கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசி ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருப்பேன். ஸோ அதனாலவே கொஞ்சம் நடுவில் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆமாம். ஸோ எஸ், பட் வி ஆர் பேக் ஆன் ட்ராக். இது வீக்லி எபிசோட் வருமான்னு தெரில, பட் வி ஆர் பேக் ஆன் ட்ராக். ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு எபிசோட் வர ட்ரை பண்ணுவோம் படும். ஆமாம், முதல்ல இந்த ப்ரெக்னென்சியில் வந்து நிறைய நாங்கள் ஆக்சுவலி வளகாப்பு பண்ணோம். அப்போ நடந்த இன்சிடெண்ட்டு, அதுக்கெலாம் நாங்கள் ஒரு நன்றி சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ போடணும், ஒரு பாட்காஸ்ட்டை சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அது எல்லாமே. அதுக்கு உடனே போகணுன்னு அப்பவே சொன்னேன், சொன்னால் தான் நோ டெலிவரி ஆனதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைகளை கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. ஆமாம், இல்லை பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. ஸோ கரெக்டு தான். அதெல்லாம் பற்றி பேசல, அதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு பேசலான். ஆமாம், அதெல்லாம் பற்றி நன்றி நெவிழல். எங்கள் அண்ணன் தான் சொல்லுவேன், நன்றி நெவிழல். அப்புறம் குழந்தைக்கு பேர் வைக்கிறது நன்றி அறிவித்தல் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாருங்க. ஓகே, குழந்தைக்கு பேர் வைக்கிற தமிழர்கள் வந்து நன்றி அறிவித்தல்னு சொல்லுவாங்களாம், தெரியுமா? அதாவது ஒரு நன்றியை குழந்தைக்கு பேராக வைப்பாங்க. அது மூலமாக நன்றியை செலுத்துகிறாங்க. யாருக்கு? இல்லை, யாருக்கானா நன்றி செலுத்துறாங்கள நீ. லைக் வான்னு பேர் வைக்கலாம், சாமி பேர் வைக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச தலைவர் பேர் வைக்கலாம், அவங்க நல்லது பண்ண வைப்பாங்க. ஸோ நம்ம ஊரில் அப்படி தானே வைப்பாங்க. ஆமாம். ஸோ அதான் நன்றி அறிவித்தல் அப்படின்னு. ஓகே, ஒருத்தவங்களுக்கான நன்றியாக நம்ம அந்த பேரை ஒருத்தவங்களுக்கு வைக்கிறோம் அப்படி. அதான் அப்படின்னு சொன்னார். இங்கே ஒரு தமிழ் ஆசிரியர் தான் சொன்னார், பார்ட் டைம் தமிழ் ஆசிரியர். ஓகே, நல்ல இதுவாக இருக்கே. ஸோ அதான் அதை வந்து அந்த நீ சொல்லு பல்ல என்னது கதையை சொல்லுங்க. ப்ரெக்னென்சி ஸ்டோரி, யூடியூப் மாதிரி ப்ரெக்னென்சி ஸ்டோரி. இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான். ஸோ இந்த ப்ரெக்னென்சி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னென்சி. நான் சடனாக கோவிட் இருந்தது ஆக்சுவலாக, அதுவும் ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். கோவிட் வந்தது ஒரு வாரம். ரொம்ப கோவிட் வந்துட்டு அது என்ன சொல்ல, இந்த ப்ரெக்னென்சியில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே சாப்பிட்டேன். அந்த மெடிசன்லாம், கோவிடுக்கு கொடுத்த மெடிசன்லாம் ப்ரெக்னென்சியில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்ருந்தேன். அப்புறம் அண்டாண்டாவாக பைனாப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சடனாக அதுக்கு அடுத்த வாரம் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. என்னதே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக, கொஞ்சம் நாளாகவே அதை நம்பாமலே தான் சுற்றிட்டு இருந்தோம். பெருசாக ஒரு இதுவும் இல்லை, சிம்டமும் இல்லை அந்த ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர்லலாம். ஸோ நிஜமாகவே நம்ம ப்ரெக்னென்ட் தானா அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருந்தோம். அப்படி தான் இருந்தேன், நான் ரொம்ப அப்படி தான் இருந்தேன். அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அற்புதங்கள் நடக்குது, நடக்குது. ஆமாம், ஆக்சுவலாக என்னென்னா இந்த ப்ரெக்னென்சியில் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் ஏதாவது ஒன்று நிறைய எங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருந்தது. லைக் என்ன சொல்ல, ஒன்று திடீர்னு எனக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு நான் நினப்பேன். யாராவது, நான் யார்கிட்டையும் சொல்லியிருக்க கூட மாட்டேன், இவங்கக்கிட்ட தான் சொல்லியிருப்பேன். யாராவது கொண்டு வந்து கரெக்டாக அதையே கொடுத்துருவாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு என்ன சொல்ல, மாதம் ஒன்று இப்படி நடக்கும். ஃபுட்டுன்னு இல்லை, வேறு ஏதாவது ஒன்று நான் நினப்பேன், அது டக்குன்னு நடந்துடும். இந்த லேகியமோ ஏதோ ஒன்று வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தவங்க அவங்களே கால் பண்ணி, நான் இந்த மாதிரி வரேன், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, நான் லேகியம்லாம் நான் வாங்கிட்டு வந்துடட்டா, என்ன பண்ண அப்படியே அவங்க கேட்டாங்க. எனக்கு என்னடா, ஒரு தடவை நிறைய தடவை நடந்துச்சு. ஆமாம், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸாக இப்படி நடந்துகிட்டே இருக்கும். எனக்கு என்னடா இது இப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
ஸோ நிறைய நல்ல நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு அது ஒரு பிளெஸ்ஸிங்காக அது ரொம்ப இந்த ப்ரெக்னென்சியில் ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. சொன்னா இது இந்த இதுலேயே டென்னிசி ஃப்ளைட்லலாம் போய் அங்கே சத்குரு ஆசிரமத்துக்கு போய் அவரை பார்த்துட்டுலாம் வந்தா. ஆமாம், ஃப்ளைட்லாம் ஃப்ளைட் ட்ராவல்லாம் பண்ணோம். ஃப்ளைட் ட்ராவல்லாம் செகண்ட் ட்ரைம்ஸ்டர்லன்னு நினைக்கிறேன் போயிட்டு வந்தாச்சு. ஆமாம், போயிட்டு வந்து அதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வளகாப்பு பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வளகாப்பு பண்ணாங்க 5வது மாதத்தில். அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியாக ஒரு ஒரு அவங்க ஹாப்பியாக எல்லோரும் வந்து வீடே நிறைஞ்சிருந்துச்சு. அவங்களாம் அந்த வளகாப்பு போட்டுட்டு அவங்களே சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஒரு வீடு மாறினோம், புது வீடு வந்தோம். ஆக்சுவலாக அந்த வீட்டில் இருக்கல அந்த வீடை நாங்கள் குப்பையாக தான் வச்சுருப்போம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பெருசாக வரமாட்டாங்க யாருமே. நாங்கள் போவோம், எங்கேயாவது போவோம், பையனை அனுப்புவோம், பையன் போய் பக்கத்து வீட்டில் விளையாடிட்டு வருவான், அதெல்லாம் இருக்கும். பட் அந்த வீட்டுக்கு அடிக்கடி யாரும் அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப கம்மி தான். அப்பப்போ வருவாங்க யாராவது, நாங்களா இன்வைட் பண்ணா வருவாங்க. பட் அங்கேருந்து இங்கே மாறணும், எங்களுக்கு அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி. அவங்களும் இங்கே பக்கத்தில் டான்ஸ் எல்லாம் வந்து அவங்களே வந்து சும்மா டெய்லியே தங்குற மாதிரியும் ஒரு இது அமைஞ்சிருச்சு. ரொம்பவே ஒருத்தர் வர மாதிரி ஒரு ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. ஒரு வீட்டுக்கு ஒரு வைப் இருக்கு. லைக் சும்மா வந்து பார்த்துட்டு போவாங்க, ஈவினிங் வந்துட்டு போவாங்க அந்த மாதிரி. அப்புறம் நாங்களே நியூ இயர் ஈவ்லாம் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி நாங்களே வாங்க வாங்க என் ஃப்ரெண்ட்ஸே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க உங்கள் வீட்டில் ஓகேவா உங்களுக்கு, இல்லை எல்லாம் ஓகே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்கே அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. கொஞ்சம் கலகலன்னு ஆயிடுச்சு. நான் ரொம்ப டவுனாக இருப்பேன், கரெக்டாக யாராவது வருவாங்க, அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், ஏன்னா அந்த ஊரில் ஆக்சுவலி ஃபேமிலியை விட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபேமிலி மாதிரி இருப்பாங்க. நம்ம ஊரில் கொஞ்சம் ஃபேமிலி இருப்பாங்க, அம்மா அப்பா யாராவது இருப்பாங்க, மாமா யாராவது இருப்போம், வந்துட்டு போயிட்டு போகிறாங்களான்னு தெரியல. பட் முன்னாடி அப்படி தான் இருக்கும்ல நம்ம ஊர்லலாம். ஆமாம், அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, ரிலேட்டிவ் வருவாங்க, கூடவே இருப்பாங்க, யாராவது எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்துடும் நமக்கு. பட் இங்கே அப்படி பாசிபிள், பட் அவ்வளோ இது கிடையாது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் வர்றது ரொம்பவே இதாக இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு பையன் பிறந்தப்போ யாருமே தெரியாது. அப்போ தான் யூஎஸ் வந்திருந்தோம், ஒன்றுமே தெரியாது, நாங்கள் மட்டும்தான், நாங்கள் 2 பேர் தான், அவ்வளோதான். அப்படிதான் இருந்தது. 4 பேருமே நாங்கள் 2 பேர். உங்களுக்கு பயம் இப்போ நாங்கள் சொல்லலாம், நாங்கள் 4 பேர், உங்களுக்கு பயம் என்னன்னு தெரியும். ஸோ அப்போது வந்துட்டு அவன் பிறந்து ஒரு 7-8 மந்த்ஸ் வரையுமே எங்களுக்கு யாரையுமே தெரியாது, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்றது அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த 5th மந்த் அவங்களே அதெல்லாம் இது பண்ணாங்க, வளையல் போடுறதுக்கு வந்து வீட்டில் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 9th மந்த்தில் பேபி ஷவர் வச்சோம். அதுக்கு ஒரு ஊரில் ஆர்டர் பண்ணி அதில் உருண்டு வந்து சொன்னேன். நான் தான் 5th மந்த் தான் வச்சிங்களேன், எதுக்கு 9th மந்த் நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாக வந்தேன், நான் டென்ஷன் ஆகிட்டேன், சண்டையை போட்டு விட்டேன். சரி, அதுக்கப்புறம் வச்சா நாங்கள் ஒன்றுமே பண்ணல. ஆமாம், அதுவே நடந்துருச்சு, எல்லாம் அதுவே நடந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ என்ன சொல்ல, ஒரு இந்தியாவில் இருந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட இருந்து பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக இங்கே நம்ம தான் ஃபங்க்ஷன் பண்ணுறோம், நாங்கள் 2 பேர் தான். அதில் நாங்களே போய் ஸ்டேஜில் உட்காந்துட்டோம்னா அப்புறம் மற்ற வேலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாம் தானாக நடந்துருச்சு. தானாக மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸே எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அந்த தட்டு வைக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்களே தான் பண்ணாங்க. நாங்கள் என்ன ரூம் புக் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் சாப்பாடு புக் பண்ணியிருந்தோம், அவ்வளோதான். மற்ற திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். மற்றபடி அங்கே இறக்கி வைக்கிறதுக்கு இங்கே பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு வந்தார், புதுசாக வந்தார், அவர் தமிழ் மூவிலேருந்து இப்போ தான் வந்திருந்தார். அவர் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறம் அந்த டெக்கரேஷன் சொல்லவே இல்லையே. ஆமாம், டெக்கரேஷன்லாம் ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டு அவங்களே கால் பண்ணி எல்லாமே அப்படியே செட்டாக இருக்குன்னு, என்னோட பேபி ஷவருக்கு பண்ண எல்லாமே அப்படியே இருக்குது, நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கொடுத்துட்டு போகிறேன்னு. அவங்க ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு எவ்வளோ நேரம் இருக்கும், 30 மினிட்ஸ்க்கு மேலே 40 மினிட்ஸ் இருக்கும். அவங்களே டிரைவ் பண்ணி வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. வந்து டிரைவ் பண்ணி வீட்டுக்கு வந்து எல்லா திங்ஸையும் கொடுத்துட்டு போனாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே போனதுக்கப்புறம் ஆக்சுவலாக நாங்கள் போனது லேட்டு, எங்களுக்கு முன்னாடியே நான் சீக்கிரம் போயிட்டு வந்தேன் ஒரு தடவை.
நான் போய் எவ்வளோ வச்சுட்டு வந்தேன். இவங்க போய் வச்சுட்டு வந்தாங்க. வச்சதும் செட் பண்ணதும் அதை யாரோ லைக் ஃப்ரெண்ட்ஸ் தான் செட் பண்ணாங்க. ஆஃபர் தான் செட் பண்ணாங்க. ஆமாம், அந்த இதெல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கிளம்பி போகையில லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. வந்தோடனே இது திங்ஸையும் நாங்கள் தான் எடுத்துட்டு போகிறோம், பிளேட்டுக்கு வைக்கிற திங்ஸ் எல்லாம். நான் போனோன்னே அங்கே போய் நிற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பிளேட்டு எதெல்லாம் பிளேட்டில் வைக்கணுங்க என்னன்னு கேட்டு கடன்னு அடுக்கி அழகாக எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே தானா எல்லாம் நடக்குது. தானா மீன்ஸ் எல்லாரும் அவங்க வீட்டு விசேஷம் மாதிரி எடுத்து பண்ணாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா அப்புறம் சாப்பாடு இங்கெல்லாம் யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா சாப்பாடு பஃபே சிஸ்டம் தான். யூஎஸில் மேக்ஸிமம் பஃபே சிஸ்டம் தான் நடக்கும், கையில் வச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணாங்கன்னா சேர் டேபிளில் எடுத்து போட்டு அது லைக் இங்கே இருக்கிறவங்க எவ்வளோ லைக் அவங்களோட ப்ராஜெக்ட் எபிலிட்டிலாம் எல்லாம் தெரியுது. ஸோ பயங்கரமாக யோசிச்சு போட்டாங்க. அப்புறம் எடுத்து வச்சாங்க கரெக்டாக. சர்விங் எல்லாமே ஆக்சுவலி நிறைய டிஷ் பண்ணியிருந்தோம். அந்த இடம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுலாம் அது ஒருத்தர் எடுத்து ஃபுல்லாகவே அவரே எடுத்து பண்ணார். தமிழ் சார் அவர் தான் பண்ணிட்டார். லைக் அவர் ஃபுல்லாகவே எடுத்து அவரே கால் பண்ணி பேசிட்டார். அப்புறம் லைக் அதுக்கடுத்து இங்கே நீங்கள் ரேப் பண்ணுறதும் நீங்கள் தான் ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் அதுக்கு ஒருத்தர் க்ளீன் க்ளீனிங்கு, குப்பையை போடுறது, வெளில போடுறது, அது திருப்பி வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறது, திங்ஸ் எல்லாம் பாதி அவர்கிட்ட தான் கொடுத்தோம், சாப்பிட்டு தான் கொடுத்தோம். ஆமாம், ஆக்சுவலாக இது என்ன சொல்ல எல்லாத்தையும் க்ளீன் அப் பண்ணுறத வந்து கரெக்டாக நாங்களே 4 மணிக்கு கிளம்பணும் எடுங்க வைங்கலாம் சொல்ல. க்ளீன் அப் பண்ணணுன்றதுக்கு ஒவ்வொன்றையா கார்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏற்றிட்டாங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க இதை எதுல வைக்கணும் அதை எதுல வைக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவங்களே எல்லாத்தையும் ரேப் பண்ணதெல்லாம் விட அந்த வேக்யூம் போட்டுட்டு இருந்தாங்க. வேக்யூம் போட்டு நீட்டாக வீடை நீட் பண்ணி எல்லாம் இது பண்ணாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நாங்கள் ஆக்சுவலாக எங்களுக்கு முத ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க கிடைச்சாங்க. அவங்க மூலியமா தான் இவங்க எல்லாரையுமே எங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் எப்படி தெரியும்னா அந்த ஒரு ஃப்ரெண்டோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து வந்தவங்க. ஸோ அவங்க வந்து ரீசெண்டாக வேற ஒரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆயிருந்தாங்க. அவங்க இருக்க மாட்டாங்களே அப்படி சொல்லி நினச்சோம். கரெக்டாக அவங்களும் அதே டைம்ல இங்கே வர்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து ஆக்சுவலி எங்கள் வீட்டில் லைக் அதான் நாங்கள் அந்த வீட்டுக்கு யாருமே வர மாட்டாங்க. இங்கே வந்து தங்கலாம். அங்கே ஒரே ஸ்டே என்ன பண்ணுறோம், பெரிய வீடு ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா ரூம் இருக்குது. பட் ஸ்டே பண்ணி வந்துட்டாங்கன்றதெல்லாம் உண்மையிலே ஒரு சர்ப்ரைஸான விஷயம் தான். ஓவரால் பிளஸிங் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஈவெண்ட்டே ஒரு தானே நடந்துருச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம எதுவுமே பண்ணலைங்க, ஆட்டோமேட்டிக்காக நடந்துருச்சுங்க ஈவெண்ட்டு. இன்னொரு ஃப்ரெண்டெல்லாம் அந்த கூடவே நிற்பாங்கல்ல. ஆமாம் ஊரில் கூடயே நிற்பாங்க. அது மாதிரி என் கூடயே தான் இருந்தாங்க. நான் வந்து கல்யாணத்தப்பையும் சரி எல்லா டைமும் என்ன பண்ணுவேன்னா, நிறைய பொட்டை வச்சு விட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்கள எங்கள் அக்கா தான் நிற்பா. எனக்கு அதுக்கு அழி இவ்வளோ வச்சுட்டாங்க, அழி ஃபோட்டோக்கு நல்லா இருக்காது, அதை எடுன்னு உயிரை எடுப்பேன். எங்கள் அக்கா வந்து லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதெல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சும்மா அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படி சொல்லுவாள். அதே இதை இங்கே ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப என்ன சொல்ல பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சு. நான் அதையே தான் சொன்னேன் எங்கேயும், ஃபோட்டோவுக்கு நல்லா இருக்காதுங்க எல்லாத்தையும் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வெட் டிஷ்யூ எடுத்துகிட்டு வந்து எடுங்கன்னு. நான் அவங்க வந்து லைட்டாக எடுத்து விட்டுட்டு நான் சொன்னேன்றதுக்காக எடுத்துட்டு அதெல்லாம் இருந்தால் தான் சொன்னேன் நல்லாயிருக்கும், நீங்கள் என்ன அதை எடுன்றீங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும் பேசாமல் இருங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு டக்குன்னு எங்கள் அக்கா ஞாபகம் வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கனெக்டடாக இருந்தது இங்கே. அந்த மாதிரி இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே முக்கியமாக இருக்காங்க. நம்மளை இவ்வளோ பேர் முக்கியமாக நினைக்கிறனால தானே இவ்வளோ பண்ண முடியுது அவங்களால. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு அது ஆக்சுவலி இது என்ன லைக் இது ப்ராப்ளி ஒரு நல்லா பேசுகிறவங்க சாதாரணமாக தெரியலாம். பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்களாம் பெருசாக பேசவே மாட்டோம். நானும் பேசவே மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன தமிழ் மூவியில் நான் ட்ரைனிங் என் கூட படித்தவர் அவர் தான் ஒரே ஃப்ரெண்டு. மற்றபடி எங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்டு 2 பேர் அவ்வளோதான். மற்றவங்களாம் சொன்னா ஃப்ரெண்ட்ஸு பெருசாக நாங்கள் பேசவே மாட்டோம். ரொம்ப பேசி அப்படி பிடிச்சது கிடையாது. பேச தெரியாது, முடியல, என்ன பேசணும்னு தெரியாது. பேசினா உட்காந்து கேட்டுக்கலாம், என்ன பேசுறது. ஆக்சுவலாக இதில் இருக்கிறவங்களே என்கிட்ட சில டைம் கேட்டிருக்காங்க, நீங்கள் ரொம்ப பேசலாம் மாட்டீங்களா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. பாட்காஸ்ட் வந்து பாருங்க இன்னொரு முகம் இருக்கு. அது பாட்காஸ்ட்டில் பேசுகிறேன். பட் நேராக எனக்கு பேசல அந்த கனெக்ட் அந்த ரேப்போ தானாக தான் பில்ட் ஆகும். நானாக போய் ரொம்ப அதுக்காக எஃபர்ட் போட தெரியல எனக்கு. அது வந்து ஒரு வருஷத்துல இதெல்லாம் பில்ட் ஆனதுன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் எடுத்தோன்னே நல்லா பேசி அப்படிலாம் வரல, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பில்ட் ஆனது தான். ஸோ அப்படிதான் பேசின்றதோட மேக்ஸிமம் ப்ராப்ளி ஆகிடும். அதான் குழந்தைகளை வச்சு கொஞ்சம் கண்டிப்பாக கிட்ஸை வச்சு தான். ஏன்னா
இவன் ஏஜில் தான், பையன் ஏஜில் தான் எல்லாருக்குமே குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அப்படி தான் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அந்த ஒன்று இருக்குது. எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தங்க மூவ் ஆனாங்க, நான் சொன்னல மூவ் ஆகிட்டிங்க வந்தாங்க. அவங்க லைக் தெலுங்கு அவங்க கேட்டாங்க லைக் லைக் எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஏதோ கேட்டிருந்தாங்க. அப்போ சொன்னேன் என் ஒய்ஃபுக்கு 2-3 இது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து குழந்தை இருக்கணும் 4 வயசில், அப்போ தான் ஃப்ரெண்டு, அப்புறம் தமிழாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ ரெண்டுலேயுமே நாங்கள் இல்லையாப்பா ரிஜெக்ட் ஆகிட்டோமே அப்படின்னு தெலுங்கு. ஆனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அப்படியும் சொல்ல முடியாது, அப்படி கிடையாது, அப்படியும் இல்லை, சும்மா காமெடியாக சொல்லிட்டு இருந்தவங்க. இல்லை அப்படி குழந்தை இருக்காங்க, அவங்க தமிழா இருக்காங்கன்னா பேசியிருப்பேன். ஆனா எப்படி க்ளோஸ் ஆகணும்னு தெரியாது. நீங்க அதுல இன்னொரு ஃபில்டர் போடுறியா? ஓகே, நான் இருக்கிற தூக்குறேன். இல்ல அதுலயும் க்ளோஸ் ஆக தெரியாது, அது தானா வர வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் இந்த மாதிரி நடந்தது எங்களுக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கே அதான் பேசணும்னு நான் நினச்சேன். ஏன்னா அன்றைக்கி பேச இன்னும் நிறைய ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆமாம், ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணாங்க நிறைய மறந்துச்சு ஒரு 2-3 மாதம் ஆனதுனால. பட் எஸ், ஓவரால் இட் வாஸ் ரியலி குட். இட் வாஸ் a குட் இன்டர்வியூ மாதிரி அது. அப்புறம் எஸ், அது எங்களோட பேபி ஷவர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் டெலிவரி பெரிய பையனை எங்கே விடுறதுன்றது ஒரு பெரிய வேலை. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் விட்டுருந்தோம். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் டேக்கன் கேர். ஆமாம், ஆக்சுவலாக ஒரு செகண்ட் ப்ரெக்னென்சிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. நம்ம ஃபஸ்ட்டில் வந்து அப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், நம்ம குழந்தை வரப்போகுது, அந்த மாதிரியே இருக்கும். இப்போ செகண்ட் இருக்கையில் வந்து எனக்கு முதல்லையே ஒரு பையன் இருக்கான்ல, அதை ரிலேட் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கோம், இவனை எங்கே விட்டுட்டு போகிறது. ஏன்னா இப்போது பேரண்ட்ஸ் யாராவது வராங்க இருக்காங்கன்னா வேறு, இப்போ நாங்கள் மட்டும்தான், நாங்கள் 3 பேர் தான், அடுத்த ஒரு குழந்தை வரப்போகுதுன்றப்போ ஹாஸ்பிட்டல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கிட்ட வந்து டெலிவரிக்கு அப்புறம் அலோவ் பண்ணுவாங்க, பட் டெலிவரி அப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து என்ன சொல்ல, இவனை எங்கே விட்டுட்டு போகிறது, இவன் எங்கே இருப்பான், அந்த இதெல்லாம் ரொம்ப இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தானாக எனக்கு ஆக்சுவலாக ஃப்ரெண்டு வீட்டில் விடுறதுக்கு முன்னாடி கூட ஒரு மாதிரியாகவே இருந்தது. தடவை நான் விடுறேன் அவனை, அன்னைக்கு தான் அவன் பிறந்ததுலேருந்து 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுற அன்னைக்கு தான் அவனை வேற ஒரு இடத்துல விடுறேன். ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு அவனுக்கு, ஒரு ரிலீஃப். ஓஹோ, அந்த நைட்டு தான் நான் என் பையன் இல்லாமல் இருக்கேன். ஸோ அப்போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒன்ஸ் அவங்க வீட்டில் போய் விட்டோன்னே எனக்கு அந்த கவலையே இல்லை. டக்குன்னு அவங்கள பார்த்து கொண்டு போய் விட்டோன்னே இவனும் ஹாப்பியாக உள்ளே போய் ஜெல் ஆகிட்டான், அவங்களும் நல்லா இதாக இருந்தாங்களா. ஸோ தெரியும் தான், நல்ல ஃப்ரெண்டு தான். இவன் முன்னாடியே அங்கே கொண்டு போய் விட்டுருக்கோம், பகலில் விளையாடிருக்கான். பட் நைட்டில் ஸ்டே பண்ணுவானான்றது தான் எனக்கு டவுட்டாக இருந்தது. பட் அவன் ஈஸியாக உள்ளே போனோடனே அம்மா நீ எப்போ கிளம்புவ அப்படின்ட்டான் என்னைய. சரி ஓகே இவன் செட் ஆகிட்டான் அப்படி சொல்லிட்டு எனக்கு அந்த கவலையே இல்லை. ஓகே இவங்க பார்த்துப்பாங்க, ஃப்ரெண்டு பார்த்துப்பாங்கன்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்தது, லைக் அந்த நம்பிக்கை இருந்தது. நான் ஹாப்பியாகவே அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ அதுவும் டேக்கன் கேர் ஆஃப் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் சாப்பாடு, ஓசி சாப்பாடு ஆமாம், வெள்ளிக்கிழமை தோறும் கொடுத்துட்டு. ஆமாம், ஃபுட்டெல்லாம் நிறைய பேர் நாங்கள் கேட்காமலே கரெக்டாக ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுலேயே ஒருத்தவங்க எவ்ரி ஃப்ரைடே கொடுப்பாங்க. அவங்க அந்த கமிட்மெண்ட், ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு வந்து, ஆமாம் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அந்த ஜாபெல்லாம் போயிட்டு வந்து கரெக்டாக ஃப்ரைடே டின்னர்னால் அவங்க கொடுத்துருவாங்க. ஹைலைட்டான விஷயம் என்னென்னா சுட சுட கொடுப்பாங்க. அவ்வளோ எப்படி அவ்வளோ சூடாக கொடுக்குறாங்கன்னே எனக்கு தெரில. அப்படியே நான் எடுத்து வச்சேன்னா அப்படியே ஆவி பறக்க இருக்கும். கொடுக்குறாங்கன்றதை தாண்டி ஏதோ என் கடமை கொடுத்தேன் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு ஒரு அவங்க நல்லா சாப்பிட்ணுன்ற ஒரு அக்கறையோட கொடுப்பாங்க. எல்லாருமே அப்படிதான் ரொம்ப இருப்பாங்க. ஸோ இப்போ டெலிவரிக்கு அப்புறமும் இப்போ இந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் வரல, தனியாக தான் பார்க்குறாங்கன்றவங்க மோஸ்ட்லி நான் கேட்டப்போ பத்திய சாப்பாடெலாம் சாப்பிட்றீங்கன்னா இல்லைங்க எதுனாலும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் வந்து இல்லை எனக்கு வந்து இப்படி தான் வேணும், நான் அது சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன்னு 108 கண்டிஷன் வச்சுருந்தேன். ஏன்னா என் பையனுக்கு அதான் ஃபாலோ பண்ணேன். லைக் அது வந்து பேபிக்குன்னு இல்லை, எனக்கு அது பெட்டராக ஃபீல் ஆச்சு, வயிறு நல்லா இருக்க மாதிரி இருந்தது. அதனால் சர்டன் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி இப்படி தான் சாப்பிடுவேன்னு வச்சுருந்தேன். அதெல்லாமும் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இல்லைங்க நான் இப்படி தான் சாப்பிடுவேன், இதெல்லாம் சேர்க்க மாட்டேன் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். அந்த மாதிரியும் சமைச்சு கொடுத்தாங்க. அதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். ஸோ கொடுத்துட்ருக்காங்க, இன்னும் நடந்துகிட்ருக்கு. இட்ஸ் ஹேப்பனிங் 10 days.
ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போட்டுமே அவங்க நான் எப்படி கேட்குறேனோ வீட்டில் சமைக்கிறத எக்ஸ்ட்ரா ஒரு தனியாக ஆள் செஞ்சு கொடுக்க வேண்டியதாக ஆமாம் ஆமாம் தனியாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. சொன்னா அந்த ஒரு பாப்புலர் ஆகிட்டாங்க. ஆமாம். ஸோ ஸோ இதெல்லாம் தான். இன்னும் வேற என்னெல்லாம் நம்ம ஷேர் பண்ணணும் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக இந்த எபிசோட் நாங்கள் எதுக்காக சொல்லணும்னு இருந்தால் இது எங்களுக்கே ஒரு மேஜிக்காக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம். ஸோ தட் இஸ் வை மெயின் திங். ஒரு நன்றி, முதல்ல ஒரு நன்றி எல்லாருக்கும் தெரிவிக்கணும். ஏன்னா இவ்வளோ பேர் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ரிப்பே பண்ணவே முடியாது. எல்லாருக்கும் இப்போ ஒன்று ஒன்றா பண்ணணுன்றது இட்ஸ் நாட் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் அட் ஆல். பட் இது வேறு யாருக்கும் நம்ம பண்ணுறதா பண்ணுவோம், அப்படி தான் இருக்குமே ஒழிய லைக் அதான் இங்கே ஒரு இது பண்ணுவாங்க. அந்த கார்லலாம் சில பேர் யாரோ போனாங்கன்னா முன்னாடி போகிறவங்க வந்து பின்னாடி உள்ளவனுக்கு பே பண்ணிடுவாங்களாம், அவன் அடுத்தவனுக்கு பின்னாடி உள்ள பே பண்ணுவான், அப்படி அந்த மாதிரி. ஸோ இட் ஜஸ்ட் கேஸ்கேட் ஆகி போயிட்டே இருக்கும். நம்ம இதே மாதிரி யாருக்காவது பண்ணணுமே தவிர இவங்களுக்கு அது பண்ணணும் பண்ணிட்டாங்க நான் பண்ணணும் அப்படியே வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு வச்சுக்கல. ஸோ கிரேஸ்ஃபுல்லி ரிசீவிங் வாட் எவர் யூ ஆர் கெட்டிங்கிறது தான் மேட்ரு. கரெக்ட் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்டு எஸ் இன்னொன்று எங்களுக்கு என்ன, இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்குதுன்னா நல்லது நடக்குதுன்றதே புரியாமல் தெரிஞ்சோம். எவ்வளோ பிளெஸிங்ஸ் இருக்குது, எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது நமக்கு புரியாமல் வந்து. பட் இப்போ தான் அது புரியுது. ஸோ அது வந்து ஆக்சுவலி ரொம்ப உண்மை. நான் வந்து இந்த ப்ரெக்னென்சியில் லேர்ன் பண்ணிக்கிட்ட லெசன் அது. நமக்கு என்னெல்லாம் நல்லது நடக்குதோ அதை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அது நல்லதுன்னு கூட நமக்கு தெரியறது கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு சரியாக நடக்கலைன்னா நம்ம வந்து ஐயோ சரியாக நடக்கலை எனக்கே இப்படி நானா அப்படி. அது வந்து எனக்கு இந்த ப்ரெக்னென்சி மாதிரி எனக்கு இதை வேறு எதுவுமே புரிய வச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா இவ்வளோ நான் சொல்கிறேன்ல, இப்போ இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, இவ்வளோ இருக்குது. ஸோ நான் ரொம்ப அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா பொண்ணுங்கிறது எங்கள் வீட்லேயும் கிடையாது. இவங்க வீட்டில் முதல் பொண்ணு. ஆமாம், 2 பேரும் பசங்க. அண்ணாக்கும் 2 பசங்க. இப்போ எங்களுக்கும் ஒரு பையன், எங்கள் அக்காவுக்கும் பையன், அண்ணனுக்கும் பசங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கையில் பொண்ணுங்கிறது நானே என்ன நினச்சேன்னா நமக்கு எல்லாம் இந்த ஜென்ரேஷனில் ஃபுல்லாக பையனாக தான் இருக்காங்க. ஸோ பையன் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். பட் பொண்ணுன்றதே ஒரு எனக்கு நான் அந்த வீடியோ இருக்கும் அந்த ஜோதிகா மாதிரி தான் எனக்கா தெரியாதுன்ற மாதிரி பொண்ணா அந்த ஃபஸ்ட்டு அது இங்கே சொல்லிடுவாங்கல்ல, ஜெண்டர் சொல்லிடுவாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தாங்க ஜெண்டர் அந்த இதில் என்னன்னு. இவங்க பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு இதில் அதை இவங்க தான் எனக்கு ஜெண்டர் ரிவியல் பண்ணாங்க. ஸோ அதில் நான் பொண்ணா நிஜமாவே நமக்கு பொண்ணா அப்படி சொல்லி ஒரு இதாக இருந்தேன். அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் நான் நினச்சதெல்லாம் நடக்குது, கேட்காமலே எல்லாம் கிடைக்குது. ஸோ அவ்வளோ இருந்துமே என்னென்னா ஃபைனலாக என்னாச்சுன்னா கரெக்டாக ஒரு 35 வீக்ஸா அந்த மாதிரி இருக்கையில் பேபி வந்து ப்ரீச் பொசிஷனில் இருந்தாங்க, நேராக இருந்தாங்க, தலை திரும்பலை அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆமாம். ஸோ அந்த மாதிரி தலை திரும்பலைன்னா சி செக்ஷன் தான் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி தானாக பேபிக்கு தலை திரும்பிடும். பட் இன்கேஸ் திரும்பலைன்னா சி செக்ஷன்னொன்னு தலை ஏன் திரும்பலை அவ்வளோதான். இவ்வளோ நாள் இருந்த அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் நான் மறந்துட்டேன். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நமக்கே இப்படின்னு அது ஒரு இது மாதிரி ஆயிட்டேன் நான். ஸோ ஃபைனலி என்னென்னா சி செக்ஷன் தான் ஆச்சு. ஸோ எனக்கு என்னென்னா அதில் அவ்வளோ ஒரு மைண்டில் அவ்வளோ கன்ஃபியூஷன். ஸோ இப்படி தலை திரும்பாமல் கூட குழந்தைங்க இருக்குன்றதே நமக்கு தெரியாது. இப்போது என் பையனுக்கு வந்து அவன் ஃபஸ்ட்டே அவனுக்கு தலைலாம் திரும்பி இருந்தது. ஸோ நார்மலாக எல்லாம் போச்சு. அப்போது ஒரு விஷயம் தானாக நடக்கையில் நம்ம அது ஒரு நல்லதாகவே எடுத்துக்க மாட்டோம். ஸோ எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரியல. அது ஒரு நார்மல். இப்போ வந்து நம்ம என்ன டெய்லி பைக்கில் போயிட்டுருப்போம், ஒரு 2-3 வருஷம் போயிட்டுருப்போம். நம்ம வந்து எவ்வளவோ ஆக்சிடெண்ட்டில் மயிரில் தப்பிச்சிருப்போம், இறைவனோட அருளெல்லாம் வாட் எவர் இட் இஸ். ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரே நாள் தெரியாமல் இடிச்சிட்டோன்னா ஐயோ எனக்கே அப்படி ஆச்சுன்னு உட்காந்து தெரியும். அந்த மாதிரி தான் அது தானாக நடக்கையில் அது ஒரு இது சில பேருக்கு நடக்காமல் இருக்கும், திரும்பாமல் இருக்குன்றது கூட எனக்கு தெரில. தலை திரும்பி இருக்குன்னு சொன்னாங்க, ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே கடந்து போயாச்சு. ஒன்ஸ் திரும்பலைன்னா தான் இது கூட ஒரு இஷ்யூன்றதே தெரியும். லைக் இஷ்யூ கூட இல்லை, இப்படியும் இருக்கலான்றதே அப்போ தான் தெரியும். ஸோ
அதெல்லாம் தான். அண்ட் எனக்கு என்ன சொல்ல, சி செக்ஷன்னு சொல்லிட்டாங்க, ஷெட்யூலும் பண்ணியாச்சு. சி செக்ஷனும் பண்ணுறப்ப வரையும் நான் ஒரு மாதிரி தான் இருந்தேன். எனக்கு பண்ணுறாங்க மிராக்கிள் வந்து நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த ரயிலில் மிராக்கிள் நடக்கும். ஆமாம், ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு அதோட கமெண்ட்ஸ்லாம் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, நான் இது பண்ணேன் அடுத்த நாளே எனக்கு தலை திரும்பிடுச்சு பேபிக்கு. ஸோ நான் வந்து அப்படி கடைசி வரை நான் நம்பிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கு காலையில் சொல்லியிருக்காங்க, நான் எனக்கு இப்போ அல்ட்ராசவுண்ட் பாருங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து இல்லை, இவ்வளோ எண்ட் ஆஃப் த ப்ரெக்னென்சியில் இப்படி திரும்பாது பேபி, அப்படியே தான் இருக்கும்னு தான் சொன்னாங்க. எனக்குமே தெரியுது மண்டை மேலே தான் இருக்குன்றது. ஆனாலுமே இல்லை, எனக்கு ஒரு தடவை செக் பண்ணிடணும்னு சொல்லி அப்புறம் வந்து செக் பண்ணாங்க. டாக்டர் வந்து அல்ட்ராசவுண்ட் பார்த்துட்டு, இல்லைங்க இன்னும் தலை திரும்பலை, மேலே தான் இருக்குது, ஸோ நம்ம பிளான் பண்ணபடி சி செக்ஷன் போகிறோன்னு கரெக்டாக என்ன சொல்ல, இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அல்ட்ராசவுண்ட். அந்த அளவுக்குமே நான் இது பண்ணிட்டே தான் இருந்தேன். அப்புறமும் போயும் எனக்கு வந்து எனக்கு ஏன் நடக்குது இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். எனக்கு ஏன் சி செக்ஷன் நடக்கணும், அது எப்படி எனக்கு நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. இப்போவே சந்திரமையா மாறிட்டியம்மா, சந்திரமையா மாதிரி பேசிட்டு இருக்கிய இப்பயா இந்த ஆக்ரோஷமா. இல்லை, எனக்கு அப்படிதான் இருமல் வருது பாரு, பொறுமை. தண்ணியே குடி மாதிரி தான். ஸோ அப்படியா இருந்தது. ஸோ ஒன்ஸ் இந்த இதுலலாம் சொல்லுவாங்கல்ல, படங்கள்ல அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, குழந்தை பிறந்து அந்த குழந்தை முகத்தை பார்த்தா அந்த வழியே தெரியாது, அதுவே தெரியாது. அந்த மாதிரி அது வந்து நான் சும்மா கேள்விப்பட்டிருக்கேன். பையனுக்கு வந்து எனக்கு எப்படி ஃபீல் இருந்ததுன்னா, அப்பயும் இப்படிதான், யாரும் இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும் தான் பார்த்தோம். ஸோ எனக்கு ஹாஸ்பிட்டல் டீமே இருக்கு உலகத்துல. இல்லை அப்படி இல்லை, பேரண்ட்ஸ்லாம் வரல ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி. இல்லை இது ஆக்சுவலி இதில் நான் ஒன்று சொல்லணும், பேரண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு, இந்த லைக் ஒரு நாய் மாடு எல்லாமே அதுவே குழந்தை போட்டு அதுவே பார்த்துக்குது. இவங்க இன்னும் எனக்கு இது வந்து லாஜிக். எல்லோரும் என்னை பார்த்து கேட்குறாங்க, பேரண்ட்ஸ் வரலையா ஏன் என்னங்க நாங்கள் 2 பேர் வி ஆர் அடல்ட்ஸ், வி வில் டு டேட். அது எனக்கு புரியல, லைக் ப்ராப்ளி தப்பாக இருக்கலாம். சரி வச்சுக்கோங்க, அதெல்லாம் வச்சுக்கோங்க. அது எனக்கு இப்போ எனக்கு ஓகேயா தான் இருக்குது, அப்பயும் ஓகே தான் இருக்குது. இல்லை, நம்ம எல்லாரையும் பார்த்துருப்போம்ல, நம்ம அக்கா அண்ணா எல்லாருக்குமே குழந்தை பிறந்தா எனக்கு என்னென்னா, குழந்தை பிறந்தா எப்படி பார்த்துக்கணும், எப்படி தூக்கணும், எதுவுமே 2 பேருக்குமே தெரியாது. ஸோ அது எனக்கு புதுசாக இருந்தது. அப்போ ஒரு பெரியவங்க இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. இல்லை, அப்போ ஒரு பயம் இருந்தது, சின்ன பயம் இருந்தது. ஸோ அப்போ என்னென்னா, என் பையன் பிறந்தோன்னே இவ்வளோ நாள் வயிற்றுக்குள்ளே இருந்தால் நம்ம பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தோம், இப்போ வெளியே வந்துட்டானே இவனை நம்மள பார்த்துக்கணும், எப்படி பார்த்துக்கணும், அந்த மாதிரி தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. அப்படி ஒரு ஃபீல் தான் இருந்தது பிறந்தோன்னே. ஸோ இந்த குழந்தை முகத்தை பார்த்தோன்னே வழியே போயிடும் அந்த இது இல்லை. அப்போ வந்து இந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நான் லிட்ரலி இப்போ தான் அதை ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணேன். அவ்வளோ கோவம் எனக்கு, குழந்தைய வேறு திட்டுவேன், மண்டையை ஏன் திருப்பலைன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒன்ஸ் குழந்தை பிறந்து அந்த குழந்தைய பார்த்தோன்னே அப்படியே நான் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன். அதுக்கு நாள் வர, அதாவது அன்னைக்கு காலையில் வர சிடுன்னு தான் இருந்தேன், கடுப்பாகவே இருந்தேன். நானே என்ன நினச்சேன்னா, ஓகே நமக்கு சி செக்ஷன் தான் ஆகுது, இவங்கள போட்டு படுத்தி எடுக்க போகிறோம், எனக்கு சி செக்ஷன் ஆயிடுச்சுன்னு ஒரு சோகத்தில் இருக்க போகிறேன், ரொம்ப டவுனாக இருக்க போகிறேன், இவங்க தான் கஷ்டப்பட போகிறாங்க போல் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அது ஒரு சின்ன அப்டேட், என்னை யாராலையும் இப்போ கஷ்டப்பட முடியாது. ஓகே, அது அவங்க பற்றி ஏதோ சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு ஜஸ்ட் இந்த செகண்ட் வந்து அப்படியே அது மாறிடுச்சு. அது என்ன சொல்ல, அது சி செக்ஷனாக நார்மலாக அதெல்லாம் தாண்டி குழந்தை வந்தோடனே எல்லாமே மாறிடுச்சு. நானே மாறிட்டேன், வேற மாதிரி ஒரு ஆள் ஆகிட்டேன், ஒரு ஹாப்பி ஆகிட்டேன். அதுதான் ஒரு இந்த இதில் ஒரு லெசன். நாம் வந்து நமக்கு நடக்க அங்கே வச்ச நினச்சியா, இல்லது லட்டில் வச்ச நினச்சியா, நட்டில் வச்சேன்டா அந்த மாதிரி தான். ஸோ அதான், நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் நல்லதாக நடக்குது, அது வந்து நல்லது தான் நடக்குதுன்றதை நம்ம கவனிக்காமலே மூவ் ஆகி போயிடுறோம். ஒரு விஷயம் நமக்கு நம்ம நினச்சபடி நடக்கலைன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் நம்ம மென்டல் ஹெல்த்தை எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ண முடியுமோ அதை பண்ணுறோன்றது எனக்கு இதில் தான் உண்மையிலே தெரிஞ்சு. இதை நம்ம படிப்போம் அப்போன்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பற்றி, அப்புறம் ப்ரெக்னென்சி பற்றி இதெல்லாம் முன்னாடியே நான் நிறைய இந்த பாட்காஸ்ட்டே பேசியிருக்கேன், புக்ஸ் எல்லாம் அதை பற்றி படித்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு வாய்களையே பேசியிருக்கேன்.
பட் நானும் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன் தான். இல்லைன்னா எனக்கே சி செக்ஷன் அவ்வளோ ஒரு இதாக இருக்கணும். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நார்மல் டெலிவரி நடந்துட்டால் அது வந்து நல்ல விஷயம். லைக் இங்கே வந்து அதை நார்மல் சொல்ல மாட்டாங்க, நேச்சுரல் சொல்லுவாங்க. நார்மல்னால் அது அப்நார்மல் ஆயிரும்ன்றனால நேச்சுரல் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயம், அதுதான் பெஸ்ட்டு. சி செக்ஷன் நடந்தால் அது ஒரு படி கீழேயாக தான் நானும் பார்த்துருக்கேன். இல்லை இல்லை நான் நினைக்கிறேன், நான் அப்படி பார்த்தனால தான் எனக்கு சி செக்ஷன் ஒன்ஸ் சொன்னோன்னே என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலையோன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து உண்மையிலே அது ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா இப்போது நீங்கள் யார்ட்டையாவது இப்போது சி செக்ஷன் அதெல்லாம் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி தான் அவளுக்கு குழந்தை தலை திரும்பவே இல்லையா, அதனால் அவளுக்கு சி செக்ஷன் ஆச்சா, இந்த மாதிரி சொல்லிடுவாங்களேன்ற ஒரு பயம்லாம் எனக்கு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளை சொல்லிடுவாங்களே, நம்மளும் அந்த எக்ஸாம்பிள்குள்ளே வந்துடுவோம்ல. ஸோ நீங்கள் சி செக்ஷன் சொன்னாலே நிறைய பேர் சொல்லுவாங்க, அவளுக்கு இப்படி தான் ஆச்சான், இவளுக்கு இப்படி தான் ஆச்சான், அப்படி சொல்லி ஒரு மக்கள் ஒரு யதார்த்தமாக சொல்லிடுவாங்க. ஸோ எனக்கு என்னென்னா, நம்மளும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுவோமோ, அப்போ நான் அதை கம்மியாக நினைக்கிறனால தானே அதுக்கு அவ்வளோ பயந்துட்டேன். எனக்கு குழந்தை நல்லபடியாக வரணும் அவ்வளோதானே, அப்படி தானே நினச்சிருக்கணும். பட் நான் என்ன சொல்ல, அதில் பெயின் இருக்கும், அதை கோத்ரூ பண்ணுவோம், இதெல்லாத்தையும் தாண்டி எனக்கு எப்படி சி செக்ஷன் நடக்கலாம், அதெல்லாம் எனக்கு நடக்கக்கூடாது, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி நான் இருந்துட்டேன். ஸோ எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருந்தது. ஓகே, நம்மளும் இப்படி தான் நினச்சிருக்கோம், அதனால தான் நம்மளால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலையோன்னு. இது ஆக்சுவலாக ஒரு நாள் வாக்கிங் போயில தான் நம்ம பேசினோம். என்ன கரெக்டாக டெலிவரிக்கு வாரம் ஃபுல்லாக, டெலிவரிக்கு வாரம் உருண்டு புரண்டு வாக்கிங் நாளாம் வரைக்கும் கட்டில் விட்டு எந்திக்க மாட்டான். தண்ணி கொண்டு வாங்க ஆறு, நான் உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன், ஆறு தண்ணி கொண்டு வாங்க என் வழிக்கு நானும் கொடுப்பேன். ஆமாம், அப்படிதான் இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு முன்னாடிலாம் ரொம்ப ஆக்டிவாலாம் இல்லை. அந்த இந்த படம் நயன்தாரா படம், காலை தாங்கி 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 போட்டு அப்படிலாம் ஒன்றும் பார்க்கல நீங்கள், பார்க்கல, நீ எதிர்பார்த்துருக்க பார்ப்பாங்களோ. ஆமாம், ஆக்சுவலாக என்னென்னா, அதுவும் ஒரு 37th வீக் இருக்கும்னு நினைக்கிறேன், 36ஓ 37ஓ. அதுக்கப்புறம் குழந்தை திரும்புறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மின்னு எப்போ சொன்னாங்களோ அப்போ இருந்து அவங்க சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறது என்ன, செக்லிஸ்ட் போடுறது என்ன, உருண்டு புரண்டு வாக்கிங் போகிறது என்ன. அப்போ தான் ஒரு நாள் ஆக்சுவலாக எங்கள் பையனை வந்து ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ தான் இவங்க சொன்னாங்க, உனக்கு வந்து ப்ராபப்ளி சி செக்ஷன்னா ஏன் பயப்படுறேன்னா, அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேற அப்படின்னா, அது உனக்கு அதை நீ கம்மியாக நினைக்கிற, லைக் நமக்கு ஏன் இது நடக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறியோ, மற்றவங்க வந்து இவளுக்கு சி செக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்கன்னு நீ நினைக்கிறியோன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் பொதுவாக இப்படி சொன்னாங்கன்னா சண்டைக்கு தான் போவேன். அன்னைக்கு வந்து ஆக்சுவலி புரிஞ்சிச்சு எனக்கே, இல்லை நிஜமாவே நம்ம அப்படி தான் நினைக்கிறோம் அப்படின்றது புரிஞ்சிச்சு. ஸோ எவ்வளோதான் படித்தாலும், எவ்வளோ வாய்க்கிலேயே பேசினாலும், ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும், எங்கேயோ எனக்குள்ளே அந்த ஜட்ஜ்மெண்ட் இருந்திருக்கு தான். ப்ராப்ளி அதனால தான் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அண்ட் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா ரொம்ப சஃபரிங் இருக்குன்றதும் இதில் தான் எனக்கு புரிஞ்சது. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. புத்தர் சொல்றாரு, அக்செப்ட் த சஃபரிங். ஓகே, அதான் நான் இல்லை அன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டு போவேன் கருத்துக்களை கருத்துக்கள் இல்லை, அன்னைக்கு அந்த சி செக்ஷன் பண்ணுற அன்னைக்கு காலையில் வரையும் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் அக்செப்ட் பண்ணாத வரையும் அது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஃபிசிக்கலி எனக்கு வலியே இல்லை, மென்டலி சஃபரிங். ஆக்சுவலாக சர்ஜரி பண்ணுற வரையும் ஃபிசிக்கலி எனக்கு வலியே இல்லை. ஆனால் எனக்கு மைண்ட் லெவலில் ரொம்ப இதாக இருந்தேன். ஒன்ஸ் குழந்தை பிறந்தோன்னே அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். எப்படி அக்செப்ட் பண்ணேன்னா எனக்கே தெரில, என்னையும் அறியாமல் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஃபிசிக்கலி அவ்வளோ பெயின் இருந்தது, ஆனால் எனக்கு அந்த சஃபரிங்கே இல்லை. ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்தது. நான் பயங்கர வலி இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக நான் வந்து இந்த என்ன சொல்ல, சி செக்ஷன் முடிச்சுட்டு 3 மணி நேரம் அப்படியே மயக்கம் ஆயிடுவாங்க, நான் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுவரை எல்லாரும். நான் வந்து ஒரு நாள் காலையில் 8 மணிக்கு 8:30 கிட்ட குழந்தை பிறந்தா, அடுத்த நாள் காலையில் 4 மணி வரை நான் தூங்கலை. எனக்கு வலி இருந்துகிட்டே தான் இருந்தது. நானே வந்து அந்த வடிவேலு காமெடி மாதிரி தான், எப்போ சார் கடையை ஓப்பன் பண்ணுவீங்க மாதிரி ஒரு தடவை பெயின் மாத்திரை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு வலிக்குது, எப்போ அடுத்த பெயின் கில்லர் தருவீங்கன்னு அவங்ககிட்ட கேட்டுகிட்டே உட்காந்துருப்பேன். இப்படியே தான் அந்த டே ஃபுல்லாக எனக்கு போச்சு. அவ்வளோ பெயின் இருந்துமே எனக்கு ஏன் ஆச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சேன்னா அந்த இதே இல்லை. ஒன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணோன்னே அந்த ஒரு புலம்புறது, மைண்ட் வைஸ் அதை ரொம்ப எடுத்துக்கிறது, அது எதுவுமே இல்லை.
ஸோ இதெல்லாம் ஒரு லேர்னிங் தான் எனக்கு இந்த இதில் உண்மையிலே ஒரு ஒரு நல்ல லேர்னிங்னு நினைக்கிறேன் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் தான் இந்த ப்ரெக்னென்சியில் டிஃப்ரெண்ட்டான விஷயங்களாக இருந்தது. ஆமாம், கரெக்ட். என்ன? ஆமாம், கரெக்டு. இவங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டெல்லாம் அவங்கள திட்டுவேன். இவங்க வந்து எதுவாக இருந்தால் என்ன அப்படின்னால உங்களையா கத்தியை வச்சு கட் பண்ணுறாங்க, என்னையே தானே கட் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும் எனக்கு. அப்படி தான் இருக்கும், அப்படி தான் சண்டை போட்டுகிட்டே இருப்பேன். பட்டு என்ன சொல்ல, ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு தான் எனக்கு அந்த சஃபரிங் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்ஸ் அதுவே எல்லாம் நடந்துருச்சு ஆக்சுவலி. எப்படி இந்த வளகாப்பு நடந்தோ அதேமாதிரி இந்த டெலிவரியும் அதுவே தான் நடந்துச்சு. நாங்கள் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் டூ இட். அந்தந்த விஷயத்துக்கு பக்கத்தில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுது. நாங்கள் பண்ணிடுறோமோ அது நடக்குதோ, அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ கரெக்டாக சொல்கிறோமான்னு எங்களுக்கு தெரியல, பட் தட்ஸ் வாட் இட் இஸ். உங்களுக்கு சொல்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுது, ப்ராபப்லி ரொம்ப போரிங்காக கூட இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம்லி அன்ரிலவெண்ட்டாக இருக்கலாம். பட் நாங்கள் பதிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, வாட் எவர் ஹேப்பன்ஸ் நீங்கள் ஜாலியாக இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது. இது நான் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த 9 மாதத்தில் நான் வந்து 90% ஜாலியாக தான் இருந்தேன். என்னவே நடந்தாலும் நான் ஜாலியாக தான் இருந்தேன். இது வந்து ஆக்சுவலி நமக்கு தெரியும் தான், நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் தான். ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அதை கோ த்ரூ பண்ணல நம்மளே அதை உணர்றது இருக்குல்ல. எனக்கு தெரியும், பண்றது வேற, அதை உணர்றது வேற இல்லை. ஸோ சில விஷயங்கள் உணரையில தான் ரொம்ப அது ஒரு சரி நம்மளா இப்படி இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ரியலைசேஷன்லாம் வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம அவ்வளோ பேசுகிறோம், அவ்வளோ படிக்கிறோம், புக்கு படிக்கிறோம், எவ்வளவோ பேசுகிறோம் வைக்கிறோம். ஆனால் நம்ம நம்ம மைண்ட் லெவலில் இப்படி தான் இருக்கோமா அப்படின்றது ஒரு ரியலைசேஷனாக இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக ப்ரெக்னென்சி உங்களுக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்குது. எல்லா ஹார்ட்ஷிப்புமே உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கலி எந்த ஹார்ட்ஷிப்புமே இட் வில் கிவ் யூ சம் லேர்னிங். புதுசாக பண்ணுறாலோ ஹார்ட்ஷிப்னா இட் கிவ்ஸ் யூ சம் லேர்னிங். ஆமாம். ஸோ எஸ், அதை லேர்ன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். சொல்லுமா, என்னைய பற்றி சொல்லுமா. 9 மாதம் நான் சொன்னது கரெக்டாக இல்லை பொய்யா சொல்கிறேன்னா? நான் ஜாலியாக தான் இருந்தேன்னா ஜாலியாக இல்லையா? ஜாலியாக தான் இருந்தீங்க. அப்பப்போ சண்டை வரும். அதான் 10% கொடுத்துட்டேன். 100% சொன்னா திட்டுவீங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் வந்து நான் அப்பையும் இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க, இப்பையும் இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு என்னென்னா அந்த ஒரு நன்றிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆமாம், ஃபஸ்ட்டு அப்போ தான் கல்யாணம் புதுசுன்றதுனால யார் வித்த பிள்ளை எனக்காக அப்படி பண்ணுறான் அவன், இப்போ பண்ணு கொஞ்சம் வேலை தானே, கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துடல பண்ணு. ஆமாம். செகண்டில் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டில் வந்து ஆக்சுவலாக இது நம்ம சொல்லல, ஒரு வடிவேலு காமெடி ஒன்று இருக்கும். ஒரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த தவசி படத்துலையோ ஏதோ ஒன்று வரும். சார் நான் இப்போல்லாம் அப்படி இல்லை சார், சட்டை கிழிஞ்சிருக்கான்னு தானே பார்த்தீங்க, அந்த வைத்தியம் பார்த்தீங்களா, நான் அப்படின்னா நான் திருந்திட்டேன், நம்புங்க சார். என்ன நான் மறுபடியும் அட்ரஸை கொண்டு வந்து நீட்டுறேன், அந்த மாதிரி தான் நான். இவங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நான் வந்து என்னென்னா ஒரு நேரம் வந்து நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு திட்டுவேன், இன்னொரு நாள் வந்து உங்களை மாதிரி ஒருத்தவங்க கிடைச்சதுக்கு ஆமாம் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில் எனக்கு மேபி இதான் ஹார்மோன்ஸ் ஆகிடுன்னு எனக்கு தெரில, அந்த மாதிரி தான் இருப்பேன். ஒரு நாள் இவங்களே தான் ஒரு தடவை சொன்னாங்க, நீ அந்த காமெடியில் வர மாதிரி தான், நான் ரொம்ப திருந்திட்டேன் சார், இப்பெல்லாம் இல்லை சார்ன்ற மாதிரி தான் பேசுவேன், நாளைக்கே என்னை போட்டு திட்டுவேன் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே நான் அப்படி தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் எப்படி இருந்தேன்னா, இவங்க பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு நன்றி உணர்வு எனக்கு ரொம்ப இருந்தது. இப்போ வந்து என்னென்னா ஒரு நாள் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன், ரொம்ப அந்த இதெல்லாம் இருக்கும். இன்னொரு நாள் வந்து பண்ணு, நீ பண்ணாமல் யார் பண்ணுவா, எல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன். ஸோ இப்படியே தான் போயிட்டு இருந்தது. அந்த டிஃப்ரென்ஸும் இருந்தது. இவங்க வந்து எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நான் தான் வந்து ஒரு நேரம் அது வந்து எனக்கு என்ன சொல்ல ஒரு பெரிய விஷயமா தெரியுது, ஒரு நேரம் வந்து கோவமாக வந்துடுது, அந்த மாதிரி இருந்தது. நான் எப்படி இருந்தாலுமே இவங்க இந்த இதில் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தாங்க. என்ன சொல்ல, நான் சண்டை போட்டாலும் இவங்க நார்மலாக தான் இருப்பாங்க. சண்டை போடாமல் நான் வந்து நன்றி சொல்ல உனக்கு அப்படி இருந்தாலும் நார்மலாக தான் இருப்பாங்க. எல்லாமே நார்மலாகவே இருப்பாங்க. பாத்திரத்தை கழுவு, அதான் வேலை. ஆமாம். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி இதுக்கு எனக்கு என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னா, அதுலேயும் நானும் எல்லா வேலையும் மேக்ஸிமம் பார்த்தேன். அதில் கொஞ்சம் கம்மியாக பார்த்துருப்பேன். பட் அதில் நான் எரிச்சல் பட்டுக்கிட்டே பார்ப்பேன். கொஞ்சம் லைக் எரிச்சல் அடக்கி வைப்பேன். லைக் ஏதாவது கோவப்பட்டேன்னா நான் வந்து எரிச்சல் படம் பட் பட மாட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த இதில் என்னாச்சுன்னா there's no எரிச்சல்.
யோகா பண்ணதுனால வந்த மாற்றம் ஆக்சுவலாக எனக்கு அது ப்ரெக்னென்சி அப்போ தெரியல, இவங்க அந்த நோட்டீஸ் பண்ணல அந்த சேஞ்சஸ்லாம். குழந்த பிறந்தோடனே எனக்கு அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சது. ஏன்னா அப்பயுமே இவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ எங்களுக்கு தூக்கம்லாம் இருக்காது. பேபி பிறந்திருக்கு அப்படின்னா நைட் அழுவும், பால் குடிக்கிறதுக்கு எந்திரிக்கும், அழுவும், அந்த இதெல்லாம் இருக்கும்ல நமக்கு. ஸோ அது அப்போது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இவங்களை கொஞ்சம் பாதிக்கும். தூக்கம் இல்லைங்கிறது வந்து சிடு சிடுன்னு ஆயிடுவாங்க, அதெல்லாம் இருக்கும். அண்ட் அப்போ வந்து நான் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்தேன். ஒரு ஒரு 4 or 5 டேஸில் வந்து நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துட்டேன். நானே நைட்டெல்லாம் பார்த்துக்க ஆரம்பித்தேன், பேபியை தூக்கிடுவேன், எல்லாம் இருந்தது. இந்த தடவை எனக்கு ரெக்கவரி டைம் கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்குது. ஸோ அதனால் இவங்க தான் எக்ஸ்ட்ராவாக பார்க்குற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு அந்த தூக்கம், நானே அதை தான் கேட்டேன். இவங்க வந்து தூக்கத்தை கொஞ்சம் விடவே மாட்டாங்க. இப்போ வந்து தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு பேபியை பார்க்குறாங்க. அது ஆனால் அந்த கடுப்பு இல்லாமல் பார்க்குறாங்க. ஃபஸ்ட் டைமும் அவங்க பார்த்தாங்க, பட் கொஞ்சம் கடுப்பாயிருவாங்க. நைட்டில் தூக்கம்லாம் இல்லைன்றது சிடு சிடுன்னு இருக்கும். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக காமாக அப்படி பார்க்குறாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இப்போ இருக்குது. அதுதான் நான் எனக்கு என்னென்னா, அதான் தூக்கத்தை இவங்களை வந்து என்ன சொல்ல, நான் சண்டை போட்டு அழுது உருண்டு என்ன பண்ணாலும் இவங்க தூக்கத்தை மட்டும் விடவே மாட்டாங்க. நான் வந்து ஒரு பக்கம் சண்டை போட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருப்பேன், இவங்க ஒரு பக்கம் தூங்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே. அதே மாதிரி தூக்கத்தில் என்னது தள்ளி விட்டா ஒரு தடவை தள்ளி விட்டேனா, தள்ளி விட்டு சண்டை போட்டியோ? தள்ளியெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க சும்மா சொல்கிறாங்க. நான் அதே மாதிரி என்ன சொல்ல, தூக்கத்துலேருந்து எழுப்புனா நம்மளை பிடிச்சி திட்டி விட்ருவாங்க. எதுக்காவது எழுப்புறோன்னா என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் கோவம் அவ்வளோ வரும். பட் இப்போ என்னென்னா அவங்களே பார்த்துக்கிறாங்க. நான் தான் ஃபீட் பண்ணணும் அப்படின்னா கூட என்னை இவங்க எழுப்பி விட்டால் தான், கையை பிடிச்சி தூக்கி உட்கார வச்சா தான் என்னால் எந்திரிக்கவே முடியுது. ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க. இவங்களும் தூக்கத்தை இது பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மாற்றம் தான். அதை ஹாப்பியாக பண்ணுறது ஒரு மாற்றம் தான். அதான், இட்ஸ் நாட் அபவுட் மீ. நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்ற சொல்கிறது என்னோட நோக்கமும் கிடையாது, அது எங்களோட நோக்கமும் கிடையாது. தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இப்படி இருக்குது. நீங்கள் யூ மே பி கோயிங் த்ரூ மெனி, ஏதாவது நீங்கள் கஷ்டப்படலாம், ஏதோ லைஃப்பில் ஏதோ சுச்சுவேஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் யூ கேன், தெர் இஸ் அ வே. உங்களுக்கு அந்த வே என்னென்னா, தெர் இஸ் லைக் அது நீங்கள் இப்போ லைக் உங்களுக்கு பிங் பண்ணுங்கள், அவங்களே சொல்லுவாங்க அந்த வே என்னன்ட்டு. பட் நாங்கள் ஆல்ரெடி நிறைய இதில் சொல்லியிருக்கோம். என்னோடய பர்சனலிஸ் வந்து யோகா வந்து இட் ஒர்க்ஸ் ரெடி. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இட் ஒர்க்ஸ், இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் யுவர் லைஃப் அப்படின்றது எனக்கு கடந்த ஒரு 3 வருஷத்தில் எனக்கு ரெண்டு வருஷம் மெயின்லி 3 வருஷமும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் தான் ஜஸ்ட் அதுதான் எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். நான் அப்படி பண்ணிட்டேன்றது இட்ஸ் நாட் மை, எனக்கு எல்லாம் பெருமையா சார், கடமை அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு கூட சொன்னார். சரி ரொம்ப நன்றி ஜி, என்ன பண்ணீங்க அப்படின்னா, இதெல்லாம் பெருமையாக கடமை அப்படின்னு அந்த வித வாய்ஸோட ஓட்டு விட அந்த மாதிரி தான். ஸோ அதை சொல்லி இந்த பாட்காஸ்ட்டை இனியே நிறைவு பெறோம். அதான் ஒரு விஷயம் என்னன்னா, பெயின் வேற, சஃபரிங் வேற. ஸோ அது எனக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். சும்மா நம்ம படிக்கிறது பேசுறது வேற, பட் ஃபஸ்ட் டைம் நான் ரியலைஸ் பண்ணது இப்போ தான். பெயின் இஸ் தேர், வலி இருக்குதான், வலிக்காமலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நார்மல் டெலிவரிலையும் வலிக்கும், சி செக்ஷன்லேயும் வலிக்கும், அதெல்லாம் ஓகே. பட் அந்த பெயின் இருக்குது. ஆனால் நான் கஷ்டப்படுறேனான்னா இல்லை, அந்த ஒரு வித்தியாசம் தான். ஸோ பெயின் இருக்குதான், ஆனால் கஷ்டம் இல்லைன்றது எனக்கு யாராவது சொன்னால், இப்போ இவங்களே இதை முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா, அது எப்படி வலிக்கிறப்போ ஒருத்தன் கஷ்டப்படாமல் இருப்பான் அப்படி தான் நான் கேட்பேன். எனக்கு அது முதல் தடவை புரிஞ்சது, அந்த ஒரு ரெக்கவரி ரூம்னு ஒரு இடத்துல ஒரு 2 hours வச்சுருந்தாங்க. வலிக்குது, ஓகே, நான் எனக்கு ரொம்ப வலிச்சதுன்னா அமைதியாகிடுவேன். ஸோ அங்கே அப்படி தான் ஆகிட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, ஓகே, என்னமோ பண்ணுங்க, வலிக்குது, ஆமாம் வலிக்குது, இந்த வலி நார்மலான்றது மட்டும்தான் நான் கேட்டேன். எனக்கு இப்படி தான் பண்ணுது, இது நார்மலான்னு கேட்டேன். அவங்க நார்மல்னாங்கன்னா அமைதியாக இருந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் வீட்டுக்கு வந்துமே அந்த பெயின் இஸ் தேர் பட் சஃபரிங் இஸ் நாட் தேர்ன்றது வந்து ஒரு, எனக்கு இந்த யோகா இதெல்லாம் தெரில. பட் எனக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தோன்னே அந்த இது மாறுச்சு. நான் அதே மாதிரி என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஐயோ கஷ்டம்னு, லைக் மற்றவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் நம்ம மைண்டில் சேருது. இப்போது எனக்கு இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறேன்னா, ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சே எப்படி பண்ணுவீங்க அப்படின்னோடனே, அந்த கஷ்டமாச்சேன்ற வார்த்தை வந்து நம்ம மைண்டில் ரொம்ப சேருது.
ஸோ இதுவும் தான் எனக்கு இது நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் வந்து நான் யார்கிட்டையுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, யார்கிட்டையும் பேச மாட்டேன், ஒன்றும் தெரியாது, அப்படியே இருப்பேன். அப்போ எனக்கு எல்லாமே வர தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து முன்னாடியே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நம்ம மைண்டில் ஏற்றி சொல்லுவாங்க, எல்லாருமே நல்ல விஷயமா தான் சொல்லுவாங்க. பட் நம்ம மைண்டில் ரொம்ப இன்ஃபர்மேஷன் ஏற்றி வச்சுக்கிட்டு இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ கஷ்டமாச்சேன்னு ஒருத்தவங்க சொல்கிறத நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டா கூட நமக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் என்ன சொல்ல தானாக புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இதில். ஸோ இதெல்லாம் தான். ஸோ இவ்வளோ நாள் பாட்காஸ்ட் வராமல் இருந்தது காரணம் உங்களுக்கு மேபி ஒரு 1 2 3 லாஸ்ட் ஒரு 3-4 எபிசோட்ஸ் கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா ப்ராபப்ளி வளையல் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், டடெங் 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 கேட்டுட்டு இருந்திருக்கோம். ஸோ கவனித்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அப்படிலாம் இல்லை. ஸோ இதுதான் ரீசன். இப்போ மறுபடியும் நான் புக்ஸ் எல்லாம் இப்போ படிக்க ஆரம்பிக்கல. ஆனால் இந்த மாதிரி ஜென்ரலான விஷயங்கள் ஏதாவது நாங்கள் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அடிக்கடி. ஆமாம், ஓகேங்க, நன்றி, வணக்கம். ஆமாம், இதுதான் இந்த வாரத்தோட எபிசோட். நன்றி, வணக்கம். உங்களோட கருத்துக்களை வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இஃப் யூ கோயிங் த்ரூ டஃப் சிச்சுவேஷன்ஸ், எஸ் தெர் இஸ் அ வே. சஃபரிங் தேவையில்லை, பெயின் கேன் பி தேர். நிறைய என் ஃப்ரெண்ட்லாம் நிறைய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவன்கிட்ட போய் சொன்னால் என்ன செருப்பால் பாவம் செல். நான் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ண மாட்டேன், நம்ம இருந்து காமிப்போம். அந்த மாதிரி இல்லை, உண்மையிலேயே யாராவது வந்து சொன்னாங்க அப்படின்னா எனக்கு வலிச்சிட்டு இருக்கேல, உனக்கு வலி இருக்கலாம் ஆனால் கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னா பைத்தியக்காரி, அப்படிதான் நானே நினைப்பேன். ஸோ நானே அப்படிதான் நினைப்பேன். பட் இந்த தடவை எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஒன்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியுது. எஸ், தட்ஸ் பை. இதுவே எனக்கு எல்லா நேரங்கள்லையுமே ஒத்து வருமானா எனக்கு தெரில. இந்த டைம் அது வந்துச்சு, அது தானாக நடந்துச்சு. இறைவனோட அருள் நாம காரணம் இருக்கு. ஆமாம், நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.